ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ டேட்டா அப்படின்னா ஒரு திங்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பேப்பர், ஒரு பென்னு, ஒரு நேமு, ஒரு நம்ம நிறைய ஒரு ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் அந்த நேம் லிஸ்ட்டு கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா அந்த நேம் எல்லாமே ஒரு டேட்டா. அப்போ அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் அந்த டேட்டாவை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதேவும் கிளாஸ்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ந்தது தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம பைத்தானில் வந்து கிளாஸ் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். கிளாஸுக்கான கீவேர்டு வந்து நம்ம இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம அதுக்கான கீவேர்டு டெஃப்னு யூஸ் பண்ணுவோம். டெஃப்னா டெஃபினிஷன். அது மாதிரி தான் கிளாஸ்க்கு வந்து நம்ம அதுக்கான கீவேர்டு வந்து கிளாஸ் தான். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக கிளாஸ்ன்றது கீவேர்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா கோலன் வைக்கணும். கோலன் வச்சோன்னா இதுக்கு அடுத்து இருந்தால் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி மீனிங்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அப்படிதான், நம்ம முடிஞ்ச உடனே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம கோலன் வைப்போம். அது மாதிரி தான் கிளாஸ்க்கும் இந்த மாதிரி கோலன் வைக்கணும். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்டு. இதே வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்மலாக வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரிங்கு அப்படின்னா நம்ம சிங்கிள் கோட்லேயும் கொடுப்போம், டபுள் கோட்லேயும் கொடுப்போம், ட்ரிபிள் கோட்லேயும் கொடுப்போம். இப்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து கமெண்ட்டு, இந்த மாதிரி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோட்குள்ளே இங்கே கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி கோட்டில் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிளாஸை வச்சு இந்த மாதிரி டாக் அப்படின்னு கொடுத்தாதான் அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கு அப்படின்றது பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் பாஸ் அப்படின்றது பைத்தானில் உள்ள நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்ல. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை மட்டும் உள்ள ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் அதை பாஸ் மட்டும் பண்றதா இந்த பாஸோட வேலை. அப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணி விட்டுரும். இப்போ கிளாஸ்ல அதே மாதிரி மை கிளாஸ்ல வந்துட்டு இங்க டாக்குமெண்ட்ஸ் திஸ் இஸ் மை செகண்ட் கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட டேட்டா 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்க. ஃபங்க்ஷன் எப்படி எழுதுனா டெஃப் ஃபங்க்ஷனு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வித்தவுட் ஆர்குமெண்ட் அப்படின்னால செல்ஃப், எண்டிங் வந்துட்டு கோலன் வச்சுட்டு இதுக்குள்ள ஜஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றாங்கன்னா ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கல. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும், இந்த ஏ டேட்டா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் அந்த கிளாஸ்க்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து நார்மலாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் இன்னும் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கல. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் வச்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸ் நேம் தான் எனக்கு உள்ளே போகிறக்கான அக்சஸ். கிளாஸ் நேம் பார்த்தோன்னா மை கிளாஸ்ன்னு இருக்குது. அப்போது உள்ள அந்த டேட்டா பார்த்தோன்னா ஏன்னு இருக்குது. அப்போ மை கிளாஸ் டாட் ஏ அப்படின்னா இந்த டேட்டா வந்து 10 வந்து பிரிண்ட் பண்ணும். இதே வந்து நான் மை கிளாஸ் டாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஹெக்ஸா வேல்யூவா எனக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஹெக்ஸா வேல்யூ, அதாவது ஒரு அட்ரஸ் மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு மை கிளாஸ் நேம், எனக்கு இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இங்கே மை கிளாஸ் டாட்டு இங்கே வந்து டபுள் அண்டர் ஸ்கோர் போடணும். சிங்கிள் அண்டர் ஸ்கோரில் டபுள் அண்டர் ஸ்கோர். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு செக்யூர்டாக இருக்கும் அந்த டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற டேட்டா செக்யூர்டான டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி டபுள் அண்டர் ஸ்கோர் தான் கொடுத்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கு அகைன் மறுபடியும் இந்த மாதிரி டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து பிரிண்ட் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ வேல்யூ 10 வந்து பிரிண்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெக்ஸாடெசிமல் கோடில் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து பார்த்தோன்னா திஸ் இஸ் மை செகண்ட் கிளாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். இப்போ இதுவே வந்துட்டு இப்போ மை நியூ கிளாஸ்ன்னு கொடுக்குறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்க அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்துட்டு இப்போ கோட்ல கொடுத்தோம்னா நார்மலாக ஒரு வேரியபிள் கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்கு. இதே வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த மாதிரி கோட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அது டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் வந்து கிளாஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். அதாவது கிளாஸ் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன? கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் போகணும், அந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு அக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் வேணும்.
இந்த கிளாஸ் நேம் இருந்தால் தான் உள்ளே போய் எந்த டேட்டானாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி நான் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணால் அது ஹெக்ஸாடெசிமலாக பிரிண்ட் ஆகும். இதே வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமலாக பிரிண்ட் ஆகாமல் என்ன டேட்டா நம்ம கொடுத்துருக்கோமோ என்ன டேட்டா பிரிண்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த டேட்டாவே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அதுதான் அதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்னு என்டர் பண்ணியாச்சு. இப்போ டெஃப்னா டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் நேம் ஃபன்னு வச்சிருக்கோம். இங்கே வித்தவுட் ஆர்குமெண்ட் தான், ஏன்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். அப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம் வச்சு தான் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே போகணும்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் நேமோட அக்சஸ் இருக்கும். அப்போ மை கிளாஸ் டாட் ஏனா ஏ டேட்டா பிரிண்ட் பண்ணும். மை கிளாஸ் டாட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஹெக்ஸாடெசிமலாக பிரிண்ட் ஆனது. இதே நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணேன்னா அந்த டேட்டாவே எனக்கு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து டெஸ்ட் ஆஃப்னு கொடுத்தாச்சு. டெஸ்ட் ஆஃப்ன்றது என்னன்னா இதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நேம் வந்து என்ன வேணா வச்சுக்கலாம், யூசர் டிஃபைன். இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், உங்கள் நேமே வச்சுக்கலாம். ஆனால் அந்த கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸ் நேம் இங்கே என்ன கொடுத்தோமோ கிளாஸ் நேம் யூசர் டிஃபைன் தான் என்னன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கால் பண்ணும்போது கரெக்டாக இப்போ இந்த கிளாஸ் நேம் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்கணும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த கிளாஸை கால் பண்ணுற மாதிரி. அப்போ இங்கே வந்து இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன், இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஒரு வேரியபிளில் கிளாஸ் நேம் போட்டு ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம். இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆப்ஜெக்ட்னு வச்சாச்சு. டாட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன இருக்குன்னா ஃபன் ஆஃப்னு இருக்குது. அப்போ இந்த ஃபன் ஆஃப்னு தான் கால் பண்ணணும். இப்படி கால் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த ஹலோ வேர்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதுக்காக தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே நார்மலாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா எம்டியாக என்ன பிரிண்ட் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமலாக கோடா பிரிண்ட் ஆனது. இப்போ பார்த்தோன்னா ஹலோ வேர்டுன்னே பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் வந்து ஒரு பேங்க் ப்ரோக்ராம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராமு. ஆக்சுவலாக பைத்தான் வந்து நம்ம ஏஐனா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஏடிஎம் போகிறோன்னா நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலையை தான் அந்த ஏடிஎம் செய்யுது. அப்போ அந்த ஏடிஎம் செய்யுதுன்னா அப்போ அதுவும் ஒரு ரோபோட்டு தான், அதுவும் ஒரு ஏஐ தான். இந்த மாதிரி ஏஐக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பைத்தான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஏடிஎம்க்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான அந்த கோடிங் தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து ஏடிஎம்மில் அமௌண்ட் போடுறோன்னா அமௌண்ட்டு உள்ளே வாங்குவோம். எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கோ அந்த அமௌண்ட் போட்டோமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிரும். டெபாசிட் ஆனதுக்கப்புறம் நான் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேனோ அது வித்ட்ராவலும் ஆகும். அதே மாதிரி நம்ம ஏதாவது பேலன்ஸ் செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், வெளியில் வரணும்னா வெளியில் வந்துடுவோம். இதெல்லாமே வந்து அந்த ஏடிஎம்ல நடக்கிற ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அந்த ஃபங்க்ஷனை தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல கிளாஸ் நேம் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் வந்து என்னன்னு க்ரியேட் பண்ணிட்டோம்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த நேம் எதுனாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இன்னொன்று அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் போடலாம். இனிமேல் தான் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் போட போகிறோம். அதனால இப்போதைக்கு பேலன்ஸ் வந்து 0 தான். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்ன நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா வித்ட்ரா பண்ணுவோம். வித்ட்ரானா அமௌண்ட் எடுக்கிறது, டெபாசிட்னா அமௌண்ட் போடுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறோன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கறது, பேலன்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைனலாக பார்ப்போம். அதாவது போட்ட அமௌண்ட் வந்து உள்ள இருக்க அமௌண்ட்டோட கம்மியாக என்ட்ரு பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் ரிட்டர்ன். நாளுக்கு ஃபங்க்ஷனே நான் எழுதணும். ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டெஃப்னு தான் யூஸ் பண்ணணும். இப்போ டெஃப் வித்ட்ரா செல்ஃப் இந்த இடத்துல வித்தவுட் ஆர்குமெண்ட் கம்மா போட்டு ஆர்குமெண்ட்டை என்ன பாஸ் பண்ணுறோம்னா அமௌண்ட்டு தான் ஆர்குமெண்ட். ஏன்னா நம்ம என்ன அமௌண்ட் போடுறோம் எடுக்கிறோம் அப்படின்றதான் ஆர்குமெண்ட். அப்போ அந்த ஆர்குமெண்ட் அமௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து செல்ஃப் டாட் பேலன்ஸ் இது என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதோட மீனிங் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். இதை தான் ஷார்ட்டாக அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஒரு அமௌண்ட் போடுறேன்னா வித்ட்ரானா எடுக்கிறது. இப்போ பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லைன்னா என்னால் வித்ட்ரா பண்ண முடியாது.
பேலன்ஸ் ஒரு 2000 ரூபா இருக்கு. அந்த 2000 ரூபாயில நான் ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறேன். அப்ப மிச்சம் வந்து எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய். அப்ப அமௌண்ட் எடுக்கிறோம், பேலன்ஸ்ல இருந்து அமௌண்ட்டை எடுக்கிறோம். அப்போ அது மைனஸ், அதனாலதான் இங்க வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ வித்ட்ரா அதே மாதிரி அந்த அளவுக்கு அந்த இருக்கிற பேலன்ஸ்ல தான் அமௌண்ட் எடுக்க முடியும், அதை தவிர்த்து வேற எடுக்க முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறனோ அந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் வந்து அகைன் வந்து இந்த பேலன்ஸ்லேயே ஸ்டோர் ஆயிரும். அப்போ லாஸ்டா என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் இங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா அகைன் ரீஅசைன் பண்ணும். திரும்ப திரும்ப என்ன நம்ம லாஸ்டா எடுக்கிறோமோ அதுதான் ஸ்டோர் ஆகும். அப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறனோ அதுதான் ஃபைனலாக எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதே நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட்னா அமௌண்ட் போட போறோம்னா பேலன்ஸோட அமௌண்ட் ஆட் ஆகும். அப்போ அமௌண்ட் தான் இந்த இடத்துல ஆர்குமெண்ட், பேலன்ஸ் கூட அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். அப்போது நான் அமௌண்ட் போடுறேன்னா அகைன் ரீஅசைன் ஆகும். அப்போது அது எதில் ஸ்டோர் ஆகும்னா பேலன்ஸ்லேயே போய் திரும்ப ஸ்டோர் ஆயிரும். அப்போ லாஸ்ட்டாக அந்த ஃபைனலாக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதே நான் பேலன்ஸ் செக் பண்ணணும். பேலன்ஸ் செக் பண்ணணும்னா ஃபைனலாக நான் அமௌண்ட் போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி திரும்ப திரும்ப பேலன்ஸ்லேயே ரீஅசைன் ஆகும். அப்போ நான் பேலன்ஸை மட்டும் செக் பண்ணால் போதும். பேலன்ஸ் செக் இங்கே எதுவுமே கொடுக்கல, வித்தவுட் ஆர்குமெண்ட் தான். நான் என்ன பண்ணேன்னா பேலன்ஸை பிரிண்ட் பண்ணாலே எனக்கு போதும் தான். அப்போ நியூ பேலன்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ருப்பீஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றக்காக அந்த இடத்துல செட்டு ப்ராக்கெட் வந்து போட்டிருக்காங்க. ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செட்டு ப்ராக்கெட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டாட் வச்சு ஃபார்மேட், அப்போ இந்த ப்ராக்கெட் பதில் என்ன பிரிண்ட் ஆகும்னா பேலன்ஸ் பிரிண்ட் ஆகணும். அந்த பேலன்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைனலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வித்ட்ரா பண்ணும்போது உள்ளே இருக்க அமௌண்ட்டை விட நம்ம எடுக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றதுக்காக தான் அந்த பேலன்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம் வச்சு தான் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட். அதுதான் வந்து எனக்கு அதை வச்சு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் நேம் என்ன வேணா இருக்கலாம். பிடின்னு வச்சுருக்கோம், பேங்க் டிரான்சாக்ஷன்றனால பிடின்னு வச்சுருக்கோம். ஈக்குவல் டு பேங்க் அக்கௌண்ட் ஆஃப்னு கொடுத்தாச்சு. இப்போது லூப் தான். ஏன்னா இப்போ நான் ஏடிஎம்க்கு போகிறேன், அமௌண்ட் போடுறேன், எடுக்கிறேன், பார்க்குறேன். அது வந்து திரும்ப திரும்ப லூப் ஆகிட்டே தான் இருக்கும். நான் எப்போ வெளியில் வரணுமோ அப்போ தான் எனக்கு அது வெளியில் வரும். அப்போது இதெல்லாம் ஒரு லூப்புக்குள்ளே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். லூப்புக்குள்ளே அப்படின்னும் போது ஃபார் லூப்பில் கொடுக்க முடியாது. இதே வந்துட்டு ஒய் லூப்பில் நான் கொடுத்துக்கலாம். இப்போ ஒயில் ட்ரூனா கண்டிஷன் ட்ரூ 1ன்னு அர்த்தம் உள்ளே வருது. இப்போ யூசர்கிட்ட கேட்கணும் நம்ம, உங்களுக்கு என்ன வேணும்? டெபாசிட் பண்ணணுமா, வித்ட்ரா பண்ணணுமா, பேலன்ஸ் செக் பண்ணணுமா, எக்ஸிட் ஆகணுமா? டெபாசிட் பண்ணால் 1 என்ட்ரு அமுக்குங்க, வித்ட்ரானா 2 என்ட்ரு அமுக்குங்க, பேலன்ஸ்னா 3 என்ட்ரு பண்ணுங்க, இதே எக்ஸிட் ஆகணும்னா 4 என்ட்ரு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்போது உங்கள் சாய்ஸை வந்து என்ட்ரு பண்ணுங்க. அப்போ என்டர் யுவர் சாய்ஸு. யூசர் என்ட்ரு பண்ணுறது நம்பர். அப்போ அதை எப்படி வாங்கணும்? இன்டீஜராக வாங்கணும். இன்புட்டு என்டர் யுவர் சாய்ஸ்னு யூசரை கேட்குறோம். இப்போ யூசர் என்ட்ரு பண்ணுற சாய்ஸு 1 இருந்துச்சு. இப்போ நான் 1 என்ட்ரு பண்ணுறேன்னா 1 ஈக்குவல் டு 1 இருக்கும். கண்டிஷன் ட்ரூனா ஒரு ட்ரூனா உள்ளே வரும். எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட், இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணுற அமௌண்ட் வந்து 0 அதிகமாக தான் டெபாசிட் பண்ண முடியும். மைனஸ் அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முடியாது. அதனால இப்போ அமௌண்ட் வந்து 0 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் கண்டிஷன் ட்ரூ. 0 கம்மியான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணால் உள்ளே போகாது. அப்போ எல்ஸ்பாட்டில் போயிடும். எல்ஸ்பாட்டில் போயிட்டு என்ன பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா என்டர் வேலிட் அமௌண்ட் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி. இதே 0 அதிகமான அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா பிடினா என்னன்னா ஆப்ஜெக்டை வச்சு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். அப்போ பிடி டாட் டெபாசிட் ஆஃப் அமௌண்ட், இங்கே எவ்வளோ நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்குன்னா டெபாசிட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு. அப்போ இந்த இது எங்கே போகும் அப்படின்னா இந்த டெபாசிட் ஃபங்க்ஷன் இங்கே போய் பேலன்ஸ் கூட அமௌண்ட்டு ஆட் ஆகும். அடுத்து ஒர்க்கு முடிஞ்சோடனே பிரேக் ஆயிடணும். ஏன்னா அடுத்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அடுத்து வந்து சாய்ஸ் 2 என்ட்ரு பண்ணாங்கன்னா அடுத்த வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஒன்னோட அப்படி பிரேக் ஆயிடணும். அடுத்து பார்த்தோன்னா எல்ஸ். இப்போ சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டில் போய் என்டர் வேலிடான அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்க, மைனஸில் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிங்க, அப்படி டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்துட்டு அகைன் கண்டினியூ ஆகும், மறுபடியும் முதல்ல இருந்து வரும். இப்போ இதே சாய்ஸ் 2 நம்ம என்ட்ரு பண்ணோம், 2 ஈக்குவல் 2 இருந்துச்சு அப்படின்னா வித்ட்ராவல் ஆப்ஷன்
இப்போ ட்ரூனா உள்ள வரும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்கும். வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உள்ள இருக்க பேலன்ஸ் இருந்தால் நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நான் உள்ள 2000 போட்டிருக்கேன்னா அதில் 1500 எடுக்கலாம். இப்போ 2000 போட்டு 3000 எடுக்க முடியாது. அதனால அமௌண்ட் செக் பண்ணணும் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, பிடினா ஆப்ஜெக்ட் பேலன்ஸ் ரிட்டன், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பாரு முதல்ல. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட் உங்கள் யூசர் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து பேலன்ஸை விட அதிகமாக இருக்கா, அப்போது பேலன்ஸை விட யூசர் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபெயிலாக போயிடும். உள்ளே இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை விட பேலன்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிஷன் ட்ரூனா உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பிடினா ஆப்ஜெக்ட் வச்சு வித்ட்ராவாஃப்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட்டாக அமௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்போ வித்ட்ராவல் ஃபங்க்ஷனுக்கு போய் பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிக்கிறோம். மைனஸ் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் அப்படியே பிரிண்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அந்த கண்டிஷன் முடிஞ்சு அப்படின்னா பிரேக் ஆயிடணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் கண்டிஷன் ஃபெயிலாக போச்சு, பேலன்ஸை விட இப்போ 2000 உள்ளே இருக்குது, 3000 எடுக்கணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு போய் பேலன்ஸை அகைன் செக் பண்ணி பார்க்கும். லோ பேலன்ஸாக இருக்குது, கம்மியான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு யூசருக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரி அகைன் மறுபடியும் முதல்ல இருந்து கண்டினியூ ஆகும். இஃப் சப்போஸ் சாய்ஸ் வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸை மட்டும் செக் பண்ணும். எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி விட்டுரும். சப்போஸ் கண்டிஷன் 4 ஆச்சுன்னா பிரேக் ஆயிரும். அப்படியேவும் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். இப்போ 4 கண்டிஷன், டெபாசிட் பண்ணணுமா, வித்ட்ரா பண்ணணுமா, பேலன்ஸ் செக் பண்ணணுமா, எக்ஸிட் ஆகணுமான்னு யூசர்கிட்ட கேட்குறோம். 4 கண்டிஷனில் உங்களுக்கு என்ன என்ட்ரு பண்ணணும், என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறோம். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அமௌண்ட் போடாதனால பேலன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0ல் இருக்குது, நியூ பேலன்ஸ் இஸ் 0. இப்போ நான் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். வித்ட்ராவில் ஒரு 200 போடுறேன். லோ பேலன்ஸ் வந்து 0ல் இருக்குது. லோ பேலன்ஸ் ப்ளீஸ் என்டர் லெஸ் அமௌண்ட்டு அப்படின்னு வருது. இப்போது அதே மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து டெபாசிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெபாசிட் என்ட்ரு பண்ணலாம். 2000 அமௌண்ட் வந்து போடுறோம். இப்போ 2000 அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். 2000 இருக்குது. இப்போ இது நான் வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ரா வந்துட்டு நான் ஒரு 3000 பண்ணுறேன். இருக்கிற பேலன்ஸே 2000 தான், கம்மியான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு வருது. இப்போ இதேவும் 1500 என்ட்ரு பண்ணுறோம். இப்போ நான் வந்து பேலன்ஸ் செக் பண்ண நினைக்கிறேன். இப்போ 3 என்ட்ரு பண்ணோன்னா பேலன்ஸ் பார்த்தோன்னா 500 இருக்குது. இப்போ அகைன் நான் வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அகைன் இப்போ வந்து ஒரு 3000 என்ட்ரு பண்ணுறோம். ஏற்கனவே 500 இருக்குது, 3000 இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம். இப்போ நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறோன்னா 3500 இருக்கும். இப்போ நான் வெறும் வந்து அகைன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வித்ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு 5000 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ லோ பேலன்ஸாக இருக்குது, கம்மியான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு வருது. இப்போ நான் 3500 என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லோ பேலன்ஸ், கம்மியான அமௌண்ட்டாக என்ட்ரு பண்ணுங்க 3400. இப்போ பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறோம். 100 இருக்குது. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்றதுனால தான் கரெக்டான எக்ஸாக்ட் அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணப்போ கூட வரலை. அதனால தான் 100 மட்டும் விட்டுட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் வந்துட்டு வித்ட்ரா, லோ பேலன்ஸ் ப்ளீஸ் என்டர் லெஸ் அமௌண்ட்டு அப்படின்னு வருது. இப்போ இதே வந்துட்டு ஒரு 50 என்ட்ரு பண்ணுறோம். இப்போ அகைன் வந்துட்டு பேலன்ஸ் செக் பண்ணுறோம். 50 கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு எடுக்க முடியாது அப்படின்றதுனால தான் கம்மியான அமௌண்ட்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி வருது. ஃபைனலாக இப்போ அகைன் பேலன்ஸ் போட்டு செக் பண்ணுறோம். இப்போ எக்ஸிட் ஆகணும், லூப் போட்டு வெளியில் வரணும் அப்படின்னா 4 என்ட்ரு பண்ணோன்னா லூப் போட்டு வெளியில் வந்துடும். இது பேங்க் ப்ரோக்ராம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிட்டத்தட்ட ஏஐக்கான ப்ரோக்ராம், ரோபோட்டிக்ஸு ப்ரோக்ராம். ஏடிஎம் மிஷினில் இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னதான் வந்து உள்ளே வந்து சிப்பு எல்லாமே வந்து இருந்தாலும் அதுக்குள்ளே எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் பைத்தான் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தாச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.